Welcome everyone, this is Fiona here. You are with Biomedico Escape Point. The topic we are about to see today is cell membrane. Cell membrane is also known as biomembrane. It is the outer covering of any cell. It includes all cell components within it. ஸோ பயோமெம்ப்ரெயின் என்னென்னா ஒரு என்க்ளோசிங் இல்லைனா செப்பரேட்டிங் மெம்ப்ரெயின். இந்த செல்லுக்குள்ளே இருக்க என்ன ஒரு காம்போனன்ட் வெளியே போகணுன்னாலும் இல்லை ஏதாவது ஒரு காம்போனன்ட் உள்ளே வரணுன்னாலும் எல்லாத்தையுமே இந்த பயோமெம்ப்ரெயின் தான் டிட்டர்மைன் பண்ணும். ஸோ இந்த பயோமெம்ப்ரெயின் என்னென்னா ஒரு செலக்டிவ்லி பெர்மியபிள் பேரியர்னு சொல்லுவோம். So the other names for this cell membrane are plasma membrane, plasma lemma, cytoplasmic membrane. இதை நிறைய நேம்ஸ் இருக்குது. நம்ம எப்படி எல்லாமே சொல்லலாம், செல் மெம்ப்ரெயின் சொல்லலாம், பயோமெம்ப்ரெயின் சொல்லலாம், பிளாஸ்மா மெம்ப்ரெயின் சொல்லுவோம். காமனாக நம்ம பிளாஸ்மா மெம்ப்ரெயின் கேள்விப்பட்டுகிட்டே இருப்போம். இந்த செல் மெம்ப்ரெயின் உள்ள நேமை ஃபர்ஸ்ட் 1855 நகேலி அப்புறம் கிரேமர்னால காயின் பண்ணப்பட்ட ஒரு வேர்ட். பிளாஸ்மா லெம்மான்னு சொல்லும்போது 1931 ஜேக்யூ ப்ளவ் இந்த நேமை ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காரு. இந்த பிளாஸ்மா மெம்ப்ரெயின் என்னென்னா ரொம்ப ஒரு அல்ட்ரா தின் எலாஸ்டிக் லிவிங் டைனமிக் அண்ட் செலக்டிவ் டிரான்ஸ்போர்ட் பேரியர். ரொம்ப தின்னாக இருக்கும், எலாஸ்டிக்காக இருக்கும், அது விரியும், லிவிங்காக இருக்கும். இப்போ லிவிங் செல்லோடைய மெம்ப்ரெயின்னு சொல்லும்போது அதுவும் ஒரு லிவிங் நேச்சரில் தான் இருக்குது. So next we are moving to the chemical composition. The chemical compositions are lipid, protein and carbohydrates. So lipid is of another 4 classes, that is phospholipid, sphingolipid, glycolipid and sterol, that is cholesterol. And protein is mainly divided into 2, peripheral proteins and integral proteins. Based on the function, it is again classified into 2 types, that is structural proteins and transport proteins. And when moving to the carbohydrates, N-acetyl D-glucosamine, N-acetyl D-galactosamine, N-acetyl neuroaminic acid. These are some of the carbohydrates composition of the cell. So these carbohydrates are basically short, branched or unbranched chain of systems. Next we are moving to the structure of plasma membrane. It is of 2 types, lipid bilayer model and fluid mosaic model. First we are going to see the lipid bilayer model. Lipid bilayer model was proposed by Davison and Daniel in 1935. ஸோ லிப்பிட் பைலேயர் மாடல்னு சொல்லும்போது இதில் ஆல்ரெடி கொடுத்துட்டான். பைலேயர்னு உள்ள வேர்டு இங்கே இருக்குது. அதாவது இது ஒரு பாஸ்போலிப்பிட் பைலேயர். 2 லேயர்ஸ் ஆஃப் குளோபுலார் ப்ரோட்டீன்ஸ் கேட்டே இல்லை, இந்த பாஸ்போலிப்பிட் லேயர் இருக்கிறது தான் இந்த லிப்பிட் பைலேயர் மாடல். செகண்ட் நம்ம பார்க்க போகிறது ஃப்ளூயிட் மொசைக் மாடல். ஸோ த ஃப்ளூயிட் மொசைக் மாடல் வாஸ் ப்ரொபோஸ் பை சிங்கர் அண்ட் நிக்கோல்சன். நம்ம இந்த 2 மாடல் நம்ம சொன்னாலுமே இந்த ஃப்ளூயிட் மொசைக் மாடல் தான் மோஸ்ட் அக்செப்டட் மாடல் ஆஃப் பிளாஸ்மா மெம்ப்ரெயின். ஸோ இதோடைய மெம்ப்ரெயின் திக்னஸ் 5 to 8 நானோமீட்டர்ஸ் இருக்கும். இட் இஸ் டு த சேம் தட் த லிப்பிட் பைலேயர் ஹேஸ் குளோபுலார் ப்ரோட்டீன்ஸ் எம்பெடட் வித்தின் இட். இங்கேயும் அதே தான், லிப்பிட் பைலேயர் இருக்குது, குளோபுலார் ப்ரோட்டீன்ஸ் அதில் எம்பெடடாக இருக்கும். இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா இங்கே ஹைட்ரோஃபோபிக் அண்ட் ஹைட்ரோஃபிலிக் எண்ட்ஸ் இருக்குது. இப்போ ஹைட்ரோஃபோபிக்னு சொல்லக்கூடியது நான் போலார் ரீஜன். இப்போ ஹைட்ரோனாலே நமக்கு வாட்டர். ஸோ இது என்னென்னா வாட்டரை அக்செப்ட் பண்ணாது. அந்த மாதிரி என்னென்னா 2 அணுவும் நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்கோம், ஃபேஸிங் ஈச் அதர் இந்த கோர் ஆஃப் பைலேயர். ஹைட்ரோஃபிலிக்னு சொல்லும்போது வாட்டர் அக்சர்வ் பண்ண, அதாவது போலார் ரீஜன்ஸ் இருக்கும், வெளியே பார்த்து ஃபேஸ் ஆகிருக்கும். இந்த மெம்ப்ரெயின் ஒரு அசிமெட்ரிக்காக இருக்கும். ப்ரோட்டீன்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இர்ரெகுலராக அங்கேயும் இங்கேயுமா இருக்கிறதுனால இது என்ன சொல்ல அசிமெட்ரிக்காக இருக்கும். மோஸ்ட் மெயின் இதில் என்னென்னா ஃப்ளூயிட் மொசைக்னு நம்ம சொல்லும்போது இந்த மொசைக்னு உள்ள நேம்க்கு ரீசன் இந்த லிப்பிட் ப்ரோட்டீன் சப் யூனிட்டோடைய அப்பியரன்ஸ். இந்த நம்ம பார்த்துட்டோம் ப்ரோட்டீன் டிஸ்ட்ரிபியூஷன் இர்ரெகுலராக இருக்குது. இப்போ இர்ரெகுலராக இந்த ப்ரோட்டீன்ஸும் லிப்பிட்ஸும் இருக்கும்போது நமக்கு அது ஒரு மொசைக் மாடல் கொடுக்குது. இதில் இருக்க ப்ரோட்டீன்ஸ் இன்ட்ரின்சிக்காகவும் இருக்கலாம், எக்ஸ்ட்ரின்சிக்காகவும் இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளாஸ்மா மெம்ப்ரெயின். ஸோ இட் இஸ் பெர்மியபிலிட்டி, செப்பரேட்ஸ் தி காம்போனன்ட்ஸ் ஆஃப் செல், ரெகுலேட்ஸ் வாட் என்டர்ஸ் அண்ட் எக்ஸிட்ஸ் த செல். நம்ம எவ்வளோ நேரம் பார்த்தது தான், பெர்மியபிளாக இருக்கும், செலக்டிவ்லி பெர்மியபிளாக இருக்கும் இந்த செல் மெம்ப்ரெயின். அதாவது எது உள்ளே வரணுமோ வர வேண்டாம்னு உள்ளதை பிளாஸ்மா மெம்ப்ரெயினால் தான் டிட்டர்மைன் பண்ண முடியும். உள்ளே இருக்க காம்போனன்ட்ஸை வெளியே இருக்க காம்போனன்ட்ஸ் கிட்டேருந்து செப்பரேட் பண்ணுது. செல்லுக்குள்ளே என்ன எக்ஸிட் ஆகுது, என்ன என்டர் ஆகுதுன்னு உள்ளது எல்லாமே இந்த செல் மெம்ப்ரெயினுக்கு தெரிஞ்சு தான் நடக்குது. நெக்ஸ்ட் we are moving to the modes of transport across plasma membrane, passive transport and active transport. ஸோ passive transportனு சொல்லக்கூடியது என்னென்னா எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸுமே இல்லாமல் இது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. இதில் 3 மெத்தட்ஸ், ஆஸ்மோசிஸ், சிம்பிள் டிஃப்யூஷன் அண்ட் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன். ஆஸ்மோசிஸ் மீன்ஸ் இட்ஸ் மூவ்ஸ் ஃப்ரம் தி ரீஜன் ஆஃப் ஹையர் டு லோவர் ரீஜன். ஒரு ஹையான ரீஜன்லேருந்து லோவர் ரீஜனுக்கு போகும். சிம்பிள் டிஃப்யூஷன் த கேஸஸ் ஆர் டிஃப்யூஸ்ட்.
ஸோ கேஸஸ் வந்து எல்லா இடமுமே டிஃப்யூஸ் ஆகி ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகும். இன் ஃபெசிலிட்டேட்டட் டிஃப்யூஷன் இட் யூசஸ் அ சேனல். இங்கே நம்ம எடுத்திருக்க சேனல் வந்து Na+ சேனல். நெக்ஸ்ட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட். ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் யூசஸ் ஸ்பெசிஃபிக் டிரான்ஸ்போர்ட் ப்ரோட்டீன்ஸ். இப்போ வந்து நம்ம அங்கே பார்த்துறாங்க ஒரு ஃபோர்ஸஸ், அதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் இது தேவையில்லை, இதுக்கு பாசிவ் டிரான்ஸ்போர்ட். பட் ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ப்ரோட்டீன்ஸ் தேவைப்படுது. இந்த பம்ப்னு சொல்லக்கூடிய ப்ரோட்டீன், அதாவது Na+ ப்ரோட்டீன்ஸ், புரோட்டான் பம்பு, H+ பம்ப், இந்த மாதிரிப்பட்டது எல்லாமே தேவைப்படுது.